ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சில ஹிடன் டீட்டெயில்ஸும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 10. ரேஷியா வந்து ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறா. எய்ட்ஸ்கே வந்து அவகிட்ட விசாரிக்கிறான். என் பிரேஸ்லைட்டை நீ தான் உடச்சியான்னு கேட்கவும் நான் இல்லை அப்படின்னு வா சொல்றேன். இவா தான் உடச்சா, நாங்க எல்லாரும் பார்த்தோம் கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க, பட் நான் இல்ல அப்படின்னு சொல்லி வா சொல்லவும், தப்பு செஞ்சா அதை ஒத்துக்கிட கூட மாட்டிக்கிற. ஒன்ன மாதிரி நேர்மை இல்லாத ஆள் எனக்கு தேவையில்ல. அண்ட் நீ வீக்கா இருக்கிறதுனால உன்னை கூட வச்சுட்டு சுத்துறது எங்களுக்கு தான் தொந்தரவா இருக்கு. சோ இனி நீ என் பார்ட்டியில இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஈட்ஸ்கே வந்து அவளை வெளியே அனுப்பியிருப்பான். வீக்குன்னு சொன்னதுனால தான் கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அப்ப இவங்களுக்கு ஃபைட் பண்ண சொல்லி கொடுக்குற அந்த பாட்டி வந்துட்டு உனக்கு இன்னும் ஃபோக்கஸ் பத்தல அப்படின்னு சொல்லி அவ கூட ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கேலியன் உடச்ச பில்டிங்கை சரி பண்ண இவங்களுக்கு நிறைய தொட்டாகும். அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் மாஸ்டர் கூட இருப்பேன் அப்படின்னு ஃபீலோவோ கேலியனோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். கேலியன் ஃபீலோக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நஃபமி கேலியனையோ பாவன் வெண்டியா சொல்லவும், அவன் செஞ்ச விஷயத்துக்கு இதான் பனிஷ்மெண்ட் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபீலோ உன்னோட கார்ஸ் எப்படியோ போயிடுச்சு, சோ நீ இப்ப போய் லெவலப் பண்ணு. மெல்டியும் நீயோ போய் லெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவோ ஃபீலோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. மெல்டி நம்ம ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லவும், இது ட்ரைனிங் அதுக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு மெல்டி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பிரின்சஸா அவளுக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். பட் நீ எப்பதான் ஸ்ட்ராங்கா மாறுவ மெல்டி அப்படின்னு ஃபீலோ பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஷேடோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட எதையோ சொல்றா. ஹீரோ வில்லேஜ்ல இருக்கிற பசங்களை கூப்பிட்டு ஃபீலோவும் மெல்டியோ லெவலப் ட்ரைனிங் போக போறாங்கன்னு சொல்லவும், நஃபமி நான் இதுக்கு ஒத்துக்கிடவே இல்லையான்னு மெல்டி கேட்கவும், ஷேடோஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது, உங்க அம்மா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நாட்டு ஆளப்பற ஒரு ஃபியூச்சர் கோயின் நீ சோ நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். பட் மெல்டிக்கு லெவலப் ட்ரைனிங்ல விருப்பமே இல்ல. நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ணலாப்பா அப்படின்னு சொல்லி ஃபீலோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு மெல்டியை பிடிச்சு தூக்கிட்டு போறேன். ஃபீலோ வேண்டாம் இடவிடு நஃபமி, நான் திரும்ப வந்து ஒன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி போறேன். டெவலப் ஜர்னிக்காக போறாங்க. இது கூட நல்லா தான் இருக்குன்னு செடி நான் பாக்குறேன். மெல்டி இல்லாத நேரத்துல இந்த வில்லேஜோட மெயின்டெனன்ஸ் செலவு வரவு கணக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். சோ மெல்டி வேலைகளை நீ பாரு நம்ம ஹீரோ எக்லர்ட்ட சொல்றான். நானா அப்படின்னு தயங்குவான். ஆக்சுவலி அது உன்னோட வேலையும் தானே. இத்தனை நாள் மெல்டி உனக்கு பதில் மாவளையும் சேர்த்து பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றான். நஃபமி இதுல நானும் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்றன்னு கேட்கவும், விருப்பம் அதானா தாராளமா ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப செடினா திடீர்னு எதையோ நோட்டீஸ் பண்ணவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லன்னு வா சமாளிக்கிறேன். இன்னும் எதையோ சென்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வரவும், சைன் என்ன திடீர்னு பின்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ வயிறு பசிக்கவும், உனக்கு பசிக்குதா அதான் வந்திருக்கியா நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். அந்த டிராகன் ஃபைட் சமயத்துல சைன் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டா. அண்டர் கிரவுண்ட் அரினால சில ஃபைட் இருந்தது, அதை போய் முடிச்சுட்டு வந்திருக்கா. அதுல ஜெயிச்ச காசு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும், அப்படிதான் இன்னும் வில்லேஜுக்கு நிறைய காசு சம்பாதிச்சு கொடுங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் அப்படின்னு ரஃப்டலியா பார்க்கவும், ஷீல்டு ஹீரோட்ட இதை நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு அட்லா சொல்றா. ஃபைட்டிங்ல அங்க எப்படி போகுதுன்னு செடி நான் விசாரிக்கவும், புதுசா போவை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர் கூட பெர்ஃபெக்ட் ஹிடன் ஜஸ்டிஸ்னு சொல்லவும், இந்த மாதிரி பேரை கண்டிப்பா யார் வைப்பாங்க நம்ம ஹீரோக்கோ ரெண்டுக்கோ தெரியும். சோ ரேஷியாக்குமே வந்துட்டு அப்படின்னா அது சாரி ஈட்ஸுக்கி தானே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி பேரை கண்டிப்பா அவனை தவிர்த்து வேற யாரும் வைக்க மாட்டாங்க. பட் நம்ம நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், அங்க ஃபைட் பண்ண போறீங்கன்னா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி கீழ் சொல்றான். நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசனையா இருக்கு. இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டா, அவளையோ தைரியமா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இந்த பாட்டி மென்ஷன் பண்ண அப்புறம் தான் தெரியுது கீழ் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது. அண்டர் கிரவுண்ட் காலசியம் இல்லாம மேல வந்துட்டு லேக்ல ஒரு காலசியம்ல ஃபைட் நடக்கும். அந்த இடத்துல இவங்க எல்லாரும் போய் நிக்கிறாங்க. வரலையா அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குமா. அவன் வீக்குங்கிறதுனால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். ஓ வெல்கம் நஃபமி, நிறைய ஸ்லேவ்ஸை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடர் வந்து கேட்கறாரு. எல்லாரும் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கிற மாதிரி தெரியுது, கவலையப்படாதீங்க, இங்க இருக்கிற மேட்ச் எதுவுமே இன்னைக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த பசங்க ஃபைட் பண்ண போற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ செடினா கிட்ட இன்சார்ஜா விடுறான். சரி வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செடினா அந்த பசங்களை கூட்டிட்டு போறா. பெர்ஃபெக்ட் ஹிடன் ஜஸ்டிஸ்ங்கிற ஒருத்தன் இன்னைக்கு வரானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமான்னு ட்ரேடர் சொல்றாரு. ரேஷியாவும் ஈட்ஸ்கி மாதிரி ஒருத்தனை பார்க்கவும் ஓடுறா. நம்ம ஹீரோ ஆளுங்களும் பின்னாடியே போறாங்க. சரி ஈட்ஸ்கி அப்படின்னு சொல்லி அவ ஃபாலோ பண்ணி போறா. பட் அவன் ஒரு ரூம்குள்ள போயிருந்தான். சரி ஈட்ஸ்கியை நான் பார்த்தா அதோ நிக்கிறாருன்னு ரீஷியா சொல்ற. பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ள அலோடுன்னு செக்யூரிட்டி தடுக்கிறாங்க. இதுதான் நீங்க தேடி வந்த அந்த பர்சனா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடர் வருவான். நான் பேசணும் நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த ட்ரேடர் சொன்ன உடனே அவங்க வழி விடுறாங்க. ரேஷியா உள்ள போயிட்டு சரி ஈட்ஸ்கி இது நீங்க தானேன்னு கேட்கவும், பரவாயில்ல நான் அப்படின்னு நம்ம எதையோ புலம்பவும், நீங்க ஓகே தானே அப்படின்னு வா கேட்கறா. நான் வீக் இல்ல ஸ்ட்ராங் தான், நான் எல்லாருக்குமே தேவைப்படுறேன், நான் நிறைய பேரை எனக்கு காப்பாத்துறதுக்கு தான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ரேஷியா புடத்திலேயே அடிச்சு அவளை கீழே தள்ளி விட்டு அவன் பாட்டு போகவும், ஈட்ஸ்கி உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நஃபமி பிரின்சஸ் மைன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ செஞ்ச விஷயங்களை பத்தி அப்படின்னு வா சொல்லவும், அந்த பிச் கூட நீ இப்ப இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு நல்லா தெரியும் அவ சொல்ற எல்லாமே போய் தான் சொல்லவும், அவ என்ன சொன்னானே உனக்கு தெரியாது, அது பொய்ன்னு அப்படி நீயா சொல்ற அப்படின்னு சொல்லி ஈட்ஸ்கி கேட்கவும், இந்த உலகத்தை காப்பாத்த தகுதியான ஹீரோ நீங்க மட்டும்தான், யார் உங்களை நம்பலனாலும் நான் உங்களை நம்புறேன், நான் உங்களுக்காக இருப்பேன், இது தானவா சொன்னா, அது எல்லாமே போய் தான், ஏன்னா ஏன்டியாவா அதே தான் யூஸ் பண்ணான்னு சொல்லவும், ஈட்ஸ்கி வந்து டென்ஷன் ஆயிட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் நியாயத்துக்காக தான் போராடுறேன், இங்க இருக்கிற ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் விடுவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் காசு சம்பாதிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றேன். கரெக்டா நீங்க இந்த அரினா விட்டு கடைசி
கடைசியில போனதுக்கு அப்புறமா தான் கொஞ்ச நாள்லயே அவனை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு அந்த ஸ்லேவ் ட்ரேடர் சொல்றாரு. விச் அவன் கூட இருக்கானா கண்டிப்பா அவனுக்கு நல்லதில்ல, நம்ம அவனை காப்பாத்தணும்னு யோசிக்கும் போது பேசாம அவரை அடிச்சு மயங்க வச்சு நம்ம வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு அட்லா சொல்லவும் அதெல்லாம் தப்புன்னு ரஃப்டாலியா சொல்லவும் வாயால பேசாம கையால பேசி புரிய வைப்போன்னு அட்லா சொல்றா. அவ சொல்றதும் சரிதான், விச்சவன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரென் சொல்றான். நான் தான் நல்லதுக்காக போராடுறேன், நீங்க கெட்டவங்க நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு ஈட்ஸ்கி பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். ஈட்ஸ்கியும் போய் ஸ்பிரிட் ஆர்டர்ஸை தோக்கடிக்க போயிருந்தப்ப அவனால முடியலன்னு அவன் கூட இருந்த மெம்பர்ஸ்லாம் அவனை கழட்டி விட்டு போயிருந்தாங்க. ஸ்லேவா இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்த நிறைய பணம் வேணும், ஒரு ஹீரோவா நான் அவங்கள நம்புறேன் அப்படின்னு மைண்ட் சொல்லி அவனை விட்டுட்டு போன ஆளுங்களையும் திரும்ப கூட்டிட்டு வந்திருப்பா. நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய ஸ்லேவ்ஸ் நான் விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் நஃபுமி நானும் மைனும் நல்லவங்க தான் அப்படின்னு ஈட்ஸ்கி ஃபைட் பண்ண போறான். அவன் ஆரவே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ரேஷியா நீ இதை பார்த்துட்டு இருக்கிறது ஓகே தானே ரஃப்டாலியா கேட்கவும் எனக்கு எதுவும் இல்லைன்னு ரேஷியா சொல்றா. வெறி பிடிச்ச மாதிரி ஆப்போனன்ட் அடிச்சு ஈட்ஸ்கி ஒரு வழியா வின் பண்றான். பட் ஈட்ஸ்கியோட நிலைமையை பார்க்கும்போது ரேஷியாக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் நஃபுமி நான் அவர் கூட ஃபைட் பண்றேன் ப்ளீஸ் அப்படின்னு ரேஷியா சொல்லுவோம். நீ ஃபைட் பண்ண போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். அவர் எனக்காக செஞ்ச விஷயங்களுக்கு பதிலுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்ல, அது போக நான் வீக்குன்னு நினைச்சுதான் அவர் என்ன விட்டுட்டு போனாரு, நான் ஸ்ட்ராங்னு அவருக்கு ப்ரூவ் பண்றேன். உங்க கூட வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னு வா சொல்லவும் பேசினாலாம் அவன் கேட்க போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதனால தான் நான் அவர் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரேஷியா சொல்றா. அப்படின்னா ஒரு ஃபைட்டிங் மேட்சுக்கு வேணா நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அந்த ட்ரேடர் சொல்றான். ஃபைட் பண்ணி சம்பாதிச்ச காசு மொத்தத்தையே ஈட்ஸ்கி போய் மைண்ட் கிட்ட கொடுத்தா அவ சோகமா இருக்கவும் என்னாச்சுன்னு அவன் கேட்கறான். இந்த காசு பத்தாது, ஸ்லேவ்ஸை விடுதலை பண்ணணும் நிறைய தேவைன்னு சொல்லவும் கொடுத்த அந்த புது பவரை வச்சு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஸோ இன்னும் நிறைய காசு சம்பாதிப்பேன். அப்புறமா இன்னைக்கு நஃபோமியை நான் மீட் பண்ணேன், நீ சொன்ன மாதிரியே தான் அவன் சொன்னா, உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்லுவோம். அப்படியா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கூட இருக்கவங்க பயப்படவும் நம்ம ஸ்லேவ்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நல்லதுதான் பண்றோம்னு அவனுக்கு புரிய வரும் அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்றான். இந்த ஈட்ஸ்கியை அழகா ஸ்லேவ் ட்ரேடர் கிட்ட மொத்தமா கடைசியில வித்தரலாம்னு நினைச்சேன், ஷீல்டு ஹீரோ வந்துட்டானாலே பிளான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா அவன் இது நாள் வரை கொடுத்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு மைனும் மத்தவங்களும் அங்கிருந்து ஓடி போயிருந்தாங்க. பட் அது தெரியாம ஈட்ஸ்கி இன்னும் காலசியம்ல போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஜெயிச்சதுக்கான காசு கொடுத்துட்டு இன்னொரு லெட்டரையே கொடுத்து இந்த இன்னொரு மேட்ச்ல நீ ஃபைட் பண்ணா உனக்கு இன்னும் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அண்டர் கிரவுண்ட் காலசியம்ல வந்து அந்த ஸ்லேவ் ட்ரேடர் தான் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஈட்ஸ்கிக்கோ ரேஷியாக்கோ ஃபைட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பட் நீ சும்மா எல்லாம் இதை பண்ண மாட்டியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கொடுத்தா கோயின் காசு கொடுப்பாங்க, அதான நம்ம ஹீரோ கேட்கவும் எப்பவுமே நீங்க ரொம்பவே புத்திசாலியா இருக்கீங்க ஷீல்டு ஹீரோ, கரெக்டா என் மோட்டிவா கண்டுபிடிச்சதீங்களே அப்படின்னு நம்ம சொல்றான். பட் அதோட நீ நிப்பாட்டிட மாட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஈட்ஸ்கி அந்த ஃபைட்டுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அவனுமே கார் சீரிஸ் எல்லாம் அஃபெக்ட் இருப்பான்னு நினைக்கிறேன், ஸோ கேர்ஃபுல்லாவே இரு, நாங்க எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்க வந்துருத்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் சொல்றாங்க. ஓகே நான் என் பெஸ்ட்டை பண்றேன் அப்படின்னு ரேஷியா சொல்றேன். அந்த காலேஜியம்ல மக்கள் யாருமே இல்ல, நம்ம ஹீரோ டீமும் ஃபைட் பண்ண போறவங்களும் மட்டும் தான் இருக்காங்க. அது போல எக்ஸ்ட்ரா விஐபிஸ் வந்து அந்த ஸ்லேவ் ட்ரேடர் நிறைய காசுக்கு இந்த மேட்சை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் அவங்க எல்லாம் ரொம்பவே சேஃபா ஹைட்டான டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. பொண்ணு நீயா அப்ப ஈஸியா ஃபைட் முடிஞ்சிடும் ஈட்ஸ்கி சொல்லவும் நீங்க பார்த்த அந்த வீக்கான பொண்ணு நான் கிடையாது, நான் பிரச்சனையில இருந்தப்போ நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, அதே மாதிரி இப்போ உங்களை நான் காப்பாத்துவேன் ஈட்ஸ்கி அப்படின்னு ரேஷியா ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ எல்லா ஹீரோஸுக்குமே இந்த மைன் ஒருத்தியால மட்டும்தான் பிரச்சனை. நம்ம ஹீரோ முதலே அவளை சாக விட்டு இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. மைன் இந்த போஹீரோவையே ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா, அது கூட தெரியாம அவன் வந்து இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.